இருப்பது ஒரு சாதாரண விழாவுக்காக அல்ல, சமத்துவத்தை கொண்டாடும் விழாவுக்காக. பொங்கல் என்றால் இது ஒரு பெயர் மட்டும் அல்ல, ஒரு எண்ணம், ஒரு நடை, ஒரு எதிர்கால கனவு. பொங்கல் என்றால் பொங்கல் மட்டும் பொங்குவது அல்ல, மனசும் மனித நேயமும் பொங்க வேண்டும். நம் முன்னோர்கள் அருவாவை கையில் வைத்தார்கள். அது விவசாயத்துக்காக, வாழ்க்கைக்காக, உழைப்புக்காக. ஆனால் இன்று நான் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். அருவா கத்தியை வைத்து ஒரு மனிதன் அல்லது ஒரு சமுதாயத்தை எத்தனை நாட்கள் பாதுகாக்க முடியும்? சில நாட்கள் மட்டுமே. ஆனால் கல்வி ஒரு நாளுக்கான பாதுகாப்பு அல்ல, ஒரு வாழ்நாளுக்கான பாதுகாப்பு. நான் இந்த மேடையில் பேசிய எண்ணங்கள், உரைகள் எதுவும் என்னோடு கிடையாது. என் தந்தை சமூக சிந்தனையாளர் எங்களுக்கு சொல்லி தந்த சிந்தனைகள். கல்வி ஒரு நாளுக்கான பாதுகாப்பு அல்ல, ஒரு வாழ்நாளுக்கான பாதுகாப்பு. ஒரு மனிதன் சந்திக்க கற்றுக்கொள்வான். அப்படி ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன் வேறுபாடுகளை கடக்க கற்றுக்கொள்வான். அப்படி பலர் உருவானால் ஒரு சமத்துவ சமூகம் உருவாகும். 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரும் இந்த பொங்கல் விழாவை என் தாய் விஜயலட்சுமி மற்றும் என் தந்தை ஆர்.கே. சூர்யா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த வாழ்க்கை சிந்தனைகள் இவை. குறிப்பாக என் சமூக சிந்தனையாளர் என் தந்தை ஆர்.கே. சூர்யா அவர்கள் சொல்லி தந்தது என்பதை இந்த மேடையில் மிகுந்த பணிவுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் என்றால் பொங்கல் மட்டும் பொங்குவது அல்ல, மனசும் மனித நேயமும் பொங்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தி